பாருங்கள், இந்த கூடு இல்லாமல் மண்கல்லை கலந்து வச்சுருந்தோம் நம்ம. அது வந்து கீரை முளைச்சிச்சு. நம்ம கீரை வச்சு இந்த பேக்கை எடுத்து கொட்டி மண்கல்லை கலந்து அல்லவே அதுலேருந்து விதைங்கள்லாம் முளைச்சி இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். நான் கத்திரி நாற்று வளர்ட்டுன்ட்டு வெயிட் பண்ணேன். இப்போ கத்திரி நாற்று வளர்ந்துடுச்சு. அது எடுத்து நடணும். அதனால இந்த கீரையெல்லாம் எடுத்துடலாம். இன்றைக்கி இதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த கத்திரி நாற்று வளரவும் அந்த கீரை வளரவும் கரெக்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக கீரை தான் வாட்டிருக்கேன்ல. பாருங்கள், இதெல்லாம் பருப்பு கீரை பாருங்கள். பருப்பு கீரை, சாறு வாழைக்கீரை எல்லாம் முளைச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கீரை பிடுங்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கீரை பிடுங்கி வச்சுக்கிறேன். இதெல்லாம் சாறு வாழைக்கீரை எல்லாம் கேனில் முளைச்சது தான். சாறு வாழைக்கீரை கூட புளி போட்டு கட்டினோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் இருக்குது, பிடிங்கலாம். எப்படி வளர்ந்துச்சு பாருங்கள். அந்த தக்காளி நாற்று வளர்கிறதுக்கும் இந்த கீரைங்க வளர்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இல்லை திருநீர் பத்திரிக்கை முளைச்சிருக்கு. அது நிறைய இருக்குது, வேணாம். எப்படி இருக்குது பாருங்கள் கீரை. அதுக்கிட்ட கடைன்னு ஓடியாந்துச்சு. மண்கலை வளமாக இருந்தால் இப்படி தான் வளர்ந்து வரும். இதான் மண்கலை கலம்போது கரெக்டான முறையில் நம்ம கலக்கணும். இதெல்லாம் தண்டுக்கீரை தான். சாறு வேலை பாருங்கள். நிறைய சாறு வேலை முளைக்கிறேன்னு சொல்லலாம், தண்டுக்கீரைன்னு சொல்லலாம். எனக்கு இந்த கேனில் இருந்ததே 2 கட்டு கீரை ஆயிடுச்சு. புல் பாருங்கள், இதுமாரி புல்லுலாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இது குப்பைக்கீரை இது அசல் கீரை மாரியே இருக்குது பாருங்கள். குப்பைக்கீரை, சாறு வாழைக்கீரை, இந்த தண்டுக்கீரை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா புளி போட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். கலவாங்க மாரி. இது பருப்பு கீரை, நாட்டு பருப்பு கீரை. மண்ணும் வந்து நல்லா எருவெலாம் நல்லா ஊறி நல்லா வளமாயிடுச்சு. நம்மளுக்கு கீரையும் கொடுத்துச்சு. 2 கட்டு கீரை இந்த கேனுங்க. இப்போ நம்ம கத்திரி நாற்று எடுத்து இதில் நட போகிறோம்னால தான் இதெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்தமாரி கல் அடியில் வச்சு நம்ம எதனா செங்கல் வச்சு இந்த கடப்பாக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சு தூக்கி வச்சுடுங்க. தண்ணி இறங்காது, மாடியில் ஊறாது. மழை பெஞ்சினா கூட அது பாட்டுன்னு ஓடிடும். இதெல்லாம் சாறு வாழை நட்டு 3 கட்டு கீரை ஆகும். இது வந்து சாறு வாழைக்கீரை, இதெல்லாம் சாறு வாழைக்கீரை, இதெல்லாம் வந்து தண்டுக்கீரை. எவ்வளோ கீரை பாருங்கள். 3 கட்டு கீரைக்கு ஆகும். நம்ம இந்த விதையே போடலை. ஏற்கனவே இந்த பேக்குங்களை கீரை வச்சுருந்தேன். அந்த கீரை விதைங்க மண்ணுக்குள்ளே இருந்தால் அப்படிக்குது. மண்கலை அந்த பேக்கில் கத்தெல்லாம் எடுத்து மண்கலை கலந்து அந்த கேனுங்கள் அல்லவே அந்த கேனுங்கெல்லாம் முளைச்சிச்சு கீரை வேறு. அதுதான் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள் நாட்டு பருப்பு கீரை. ஏற்கனவே ஒரு நாள் எடுத்து கடைஞ்சிட்டேன் நான். இந்த கொத்தரங்காய் செடியில் தான் இருந்தது. கொத்தரங்காய் செடி அந்த கீரை எடுக்கும்போது சின்னதாக இருந்தது. இப்போ எவ்வளோ வளர்ந்து பூ எடுத்துது பாருங்கள். இப்போ இந்த கீரை இல்லாமல் பறிச்சுக்க போகிறோம். இந்த கீரை, தண்டுக்கீரை, சாறு வாழைக்கீரை எல்லாத்தையும் போட்டு புளி போட்டு கடையலாம். யாருக்குன்னா கொஞ்சம் குத்துட்டு நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கின்னு யாருக்குன்னா குத்துடலாம். பருப்பு கீரை, நாட்டு பருப்பு கீரை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஊரில் வந்து கைனிங்களில் கொல்லிங்கள்லாம் முளைச்சிருக்கும். நல்லா பறிச்சுன்னு வருவாங்க. கும்மிட்டி கீரை, இந்த பருப்பு கீரை எல்லாத்தையும் போட்டு கலவாங்கிற மாரி கடைவாங்க. புளி போட்டும் கடைவாங்க, பருப்பு போட்டும் கடைவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கொத்தரஞ்செடியில் தான் முளைச்சிக்குது. கொத்தரக்காய் நட்டுருக்கேன், அதில் தான்.
அப்போ சின்ன செடியாக இருந்துச்சு போன மரம் பறிக்க சொல்ல. இந்த மரம் பறிக்க சொல்ல இதுமாரி கிள்ளி கிள்ளி விட்டாக்கா நம்மளுக்கு பக்கக்கால விட்டு அப்படியே துளுத்து துளுத்து வரும். எல்லாம் இயற்கையான கீரை எப்படி இருக்குது பாருங்கள். இதுமாரி நாட்டுக்கீரைலாம் இங்கே கிடைக்காது, ஊரில் தான் கிடைக்கும். இதெல்லாம் பருப்பு கீரை, சாறு கீரை, இதெல்லாம் முளைக்கீரை. ஹலோ மக்களே, நம்ம கேனில் வாட்ரு கேனில் மண்கலவை கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் இப்போ எடுத்து நம்ம கத்தி செடியெலாம் நட்டுடலாம். கத்தி செடியெலாம் வளர்ந்துச்சு, மழை பெஞ்சினே இருக்குது. இந்த சமயத்தில் நட்டோம்னாக்கா செடியும் வாடாத நல்லா வரும். லைட்டாக தான் தூரிக்கின்னு இருக்குது. பாருங்கள், இது நட்டுல இப்போ வாட்டர் கேனில் பாருங்கள். இதுமாரி நட்டுன்னா இந்தமாரி சமயத்தில் மானமும் மூடிக்கின்னு இருக்குது, தூரியம் ஒன்று ஒன்று போட்டுன்னு இருக்குது. அதனால் இதுமாரி இந்த டைமில் நட்டோம்னாக்கா செடி நல்லா வாடாமல் நல்லா வந்துடும். வேறு மட்டும் நேராக வச்சு நடுங்க நட சொல்ல. இப்போ இந்த கூடையிலேருந்து எடுத்து நட்டுடலாம். இப்போ இதை நட்டுடலாம். இந்த கத்தி நாற்று நட்டுடலாம். இது 2வது கத்தி செடி. அது வல்ல கத்தி வரி கத்திரிக்காய். மாரி முள் கத்திரிக்காய். இந்த முள் கத்திரிக்காய் நட்டுடலாம். முள் கத்திரிக்காய் தான் எல்லாம் கேட்குறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. எண்ணெய் காய் போட்டால் கூட நல்லா இருக்குது அப்படின்ட்டு. மண் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் எடுத்துடலாம். மண் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துட்டு நடுங்க. ஏன்னா நம்ம மேலும் மறுபடியும் மண் ஆட் பண்ணுவோம், மண்புழு உரம் ஆட் பண்ணுவோம். அதனால் ரொம்ப இதுவாகிடும். நைட் கலர் விட்டு லூஸ் விட்டு மண்ணை நடுங்க. அப்போ தான் செடி வேர் நல்லா இறங்கும். தர்மாக்கோலில் தான் வச்சுருக்கேன். இது அதே தானாக முளைச்சிது. எப்போனா தக்காளி கொண்டாந்து பிழிஞ்சு விட்டோன்னா என்ன தெரில, அதுலேருந்து முளைச்சிக்குது. எனக்கே ஞாபகம் இல்லை. இதில் இந்த கூடையில் நட்டுடலாம். அப்படியே மண்ணாட வேறாட எடுத்தாந்து வைக்கணும். கூடையெல்லாம் இப்போ சின்னதாக இருக்குது தக்காளி செடி. அதெல்லாம் வளர்ந்துருக்கிட்டு தான் மண் ரெடி பண்ணி வச்சோம்னா அது மண் ரெடி ஆகிறதுக்கோ இந்த தக்காளி செடி வளர்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள், இல்லை ஒன்று கீரை முளைச்சிருது. அதெல்லாம் எடுத்துடணும். அது எடுத்தால் தான் செடி நல்லா வரும். இந்த தார் பயிலாயத்துக்கு போட்டுக்கிறேன்னா நான் கொடி வகைங்க நட்டுருக்கிறேன். அது மழை பெஞ்சு தண்ணி நின்றுதுனாக்கா முளைக்காது. அதனால தார் பாய் போட்டு மூடி வச்சுருக்கேன். அது முளைச்சி வந்த பிற்பாடு தார் பாய் எடுத்துடலாம். ஏன்னா தூரல் போட்டுன்னே இருக்குது, ஈரப்பதம் இருந்துச்சுன்னா விதெல்லாம் அழுகி போயிடும். அதனால தான் நீங்களாம் இதுமாரி நட்டிங்கனாக்கா இந்தமாரி கோணி போட்டு மூடி விட்டுட்டுங்க. அப்போ தான் மழை பெஞ்சாக்கா நமக்கு தண்ணி தேங்காது, விதெல்லாம் அழுகி போகாது.
இதெல்லாம் பாருங்கள், கத்திரி செடி நட்டாச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் வரும். நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்கலாம். நான் செடி நடுறது, காய் பறிக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு வணக்கம்.